Seas Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகின்ற கிறிஸ்து இயேசுவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவாதி தேவன் நம்மளை தன்னுடைய வார்த்தையினாலே பலப்படுத்தி நமக்கு தம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மளை உயிர்ப்பிக்கப் போகிறார். இன்றைய தியானத்துக்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவசிக்கிறவர்களிடாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்றால், அநேக பிரச்சனைகள் நடுவே ஒருவேளை நீங்கள் மரித்தவரை போல, அதாவது ஒன்று செய்ய முடியாத நபரை போல, அது ஏதோ ஒரு நெருக்கத்தின் நடுவிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் நடுவில் இருந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் கடன் பிரச்சனையில் நடுவே இருந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனையின் நடுவே நீங்கள் பலகீனமாய் செயலற்றவர்களாய் ஒன்று செய்ய முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட அனுபவத்தின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் இன்றைக்கு நீங்கள் ஆயிருக்கிற நிலைமையிலிருந்தும் உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை எழும்ப பண்ண, உங்களை உயர்த்த, உங்களை ஆசுவதிக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கடந்த சில வருடங்கள் ஒன்றும் செய்ய முடியாதபடி நீங்கள் வாழ்க்கையில் மறைந்து போயிருக்கலாம். இந்த பகல் காலம்
ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் எழும்பாமல் இருக்கிறீர்களோ, அந்த இடத்தில் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை அதன் நடுவிலிருந்து எழுப்ப போகிறார். நீ தோற்று போகிற இடத்தில் உங்களுக்கு வெற்றியை பரலோக தேவன் தரப்போகிறார். என்னை கேட்கின்ற அன்பானவர்களே, என்றைக்கும் உங்களுக்கு நெருக்கம் அல்ல, என்றைக்கும் உங்களுக்கு பிரச்சனை அல்ல. அந்த பிரச்சனையை பரிகரிக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த பகல் காலம் நீங்கள் விசுவசிக்க தயாரானால் மரித்தோரிலிருந்து எழுப்புற தேவன் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை எழுப்ப போகிறார். உங்களுடைய பிரச்சனையில் உங்களை எழுப்ப போகிறார். உங்களுடைய நெருக்கத்தில் இயேசு உங்களை உயர்த்த போகிறார். மற்ற யாரும் உயர்த்த முடியாத, எவரும் உங்களை உயர்த்த முடியாத ஒரு உன்னதமான அனுபவத்தில் ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்த போகிறார். நீண்ட நாள்களாக நீங்கள் அனுபவித்த வியாதிகள், நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கடிகள், இவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை எழும்ப பண்ண போகிறார். இந்த நாள்கள் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்பட போகிறது. இனி நீங்கள் சிறைமைப்பட்டு இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சிறைமைகளும் சிறையிருப்புகளும் உறமைகளும் மாற்றுகின்ற மரித்தோரிலிருந்தும் எழும்பி வந்த கிறிஸ்துவின் வல்லமை, மரித்தோர் இருப்புகிற தெய்வ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அதுக்கு தேவை விசுவாசம். உங்களுக்கு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண் இருக்குமானால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். வேதத்தில் நாம் பார்க்கும்போது மோசே என்ற மனுஷனை நமக்கு தெரியும். அரண்மனையில் வளர்ந்த மோசே 40 வருட காலமான 40வது வயதில் அரண்மனையிலிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 40 வருட காலங்கள் மோசையை குறித்து எந்த செய்தியும் கிடையாது. மோசே ஏதோ வனாந்தரத்தில் ஒதுக்கப்பட்டவனாய், வனாந்தரத்தில் மறைந்தவனாய், அந்த மோசே 40 ஆண்டுகள் மறைந்திருந்தார். மோசே மறைக்கப்பட்டிருந்தார். அரண்மனையில் வர முடியவில்லை, ஜனங்கள் மத்தியில் வர முடியவில்லை, நிலைநிற்க முடியாத பிரச்சனைகள், தன்னுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், ராஜா கண்டா கொண்டு போடுவான் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். 40 ஆண்டுகள் மோசே குறித்து எந்த செய்தியும் கிடையாது. 40 ஆண்டுகள் மோசே மறைக்கப்பட்டது. மோசே அழிந்து போவதற்கல்ல, ஆண்டவர் 40 வருடங்கள் மோசையை மறைத்து வைத்தார். எதுக்கென்று சொன்னால் தன்னுடைய வல்லமையை மோசைக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் 40 ஆண்டுகள் மறைத்து உருவாக்கி கொண்டே இருந்தார். அன்பானவர்களை, ஒருவேளை சில வருடங்களாக நீங்கள் மறைந்து கொண்டிருக்கலாம். எந்த நன்மை இல்லாதபடியோ, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளியே எழுப்ப விடாதபடி, யாருக்கும் என்ன வர முடியாதபடி, தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, ஏதோ ஒன்று நீங்கள் மறைக்கப்பட்டவர்களாய் உயிரற்றவரை போல நீங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படியே உங்களை விடுகிற தேவன் அல்ல. மோசேக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு எந்த ராஜாவை கண்டு பயந்து எந்த தேசத்திலிருந்து ஓடி போனானோ அதே தேசத்தில் கடந்து போய் அந்த ராஜாக்களின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படி ஆண்டவர் மோசேக்கு தரிசனமானார். மோசே அழைத்தார், மோசே பலப்படுத்தினார், மோசேக்கு அதிகாரம் கொடுத்தார். எந்த ராஜாவை பயப்பட்டானோ அதே இடத்தில் மோசே கடந்து போகிறான். அங்கே கடந்து போக தான் பயப்பட்ட எகிப்தில் கடந்து போனான். அந்த எகிப்து தன்னை ஒன்று செய்ய முடியவில்லை, அந்த பார்வன் தன்னை ஒன்று செய்ய முடியவில்லை, செங்கடல் தன்னை ஒன்று செய்ய முடியவில்லை, சேனை தன்னை ஒன்று செய்ய முடியவில்லை, ராஜாக்கள் ஒன்றை மோசே ஒன்று செய்ய முடியாதபடி இவைகள் அனைத்தையும் மோசே ஜெயித்தான். எகிப்து எழும்பி வந்தது, செங்கடல் எழும்பி வந்தது, எதிராக சேனைகள், ராஜாக்கள் வந்தார். அவை எல்லாவற்றையும் மோசே முறியடித்து கொண்டு வெற்றி சிறந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்துவத்தின் விடுதலையாக்கி கானானில் கொண்டு வந்த ஒரு மோசையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். மோசையை பலப்படுத்தினது போல 40 ஆண்டுகள் மறைந்திருந்த மோசையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆண்டவர் மோசையை கரம் பிடித்தார், மோசை மேல் ஒரு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களை, நீங்கள் சில நாளுகளாய், வருடங்களாய் எங்கேயோ ஏதோ விஷயத்தில் ஜீவனற்ற போல ஒதுங்கியும் தோற்றம் போய் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை அந்த அனுபவத்தில், அந்த எந்த அனுபவத்தில் நீங்கள் தோற்று போனீர்களோ அதே இடத்தில் இயேசு உங்களை உயர்த்த போகிறார். இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை,
நீங்கள் எந்த இடத்தில் செயலற்றும் பலகீனப்பட்டும் நம்பிக்கையற்றும் ஆமென் நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்தில் உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து அதன் நடுவில் இருந்து உங்களை இளம்ப பண்ண போகிறார். எத்தனையோ அனுபவத்தில் எத்தனையோ நபர்கள் தோற்று போயிருக்கிறார். ஆனால் நீங்கள் தோற்று போகாதபடி உங்களை உயர்த்துகிறவர் உங்களை கரம் பிடிக்க போகிறார். இந்த மோசே 40 ஆண்டுகள் மறைக்கப்பட்டது மோசையோட வாழ்க்கை அழிந்து போவதற்கல்ல, மோசே தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். அன்பானவர்களை, உங்களை பிரச்சனையின் நடுவில் இருந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார், எலும்பு பண்ண போகிறார். அதுபடியினால் அவருடைய வல்லமை உங்கள் வெளிப்படும்படி விசுவாசத்தோட விசுவாச கண்களோடு அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்க போகிறார், நம்மளை உயர்த்த போகிறார், நம்மளை கனப்படுத்த போகிறார். அழைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் எந்த காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. இந்த காலை வேளையில் நம்மளை உயர்த்துகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய மனக்கண்கள் பிரகாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டு வருகிறதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். இந்த நாளுகளிலே நிச்சயமாகவே ஆண்டவர் பெரியவைகள் நமக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் நீங்கள் மறைக்கப்பட்டது, ஏனென்றால் நீங்கள் பலகீனப்பட்டது, ஏனென்றால் நீங்கள் ஏதோ இடத்திலே விடுதது என்று சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய கரம் அதை செய்யும். அதை ஒருவனாலும் எந்த கிரியனாலும் எந்த வல்லமையினாலும் தடுக்க முடியாதபடி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக எழும்ப பண்ண போகிறார் என்ற அந்த செய்தியை இந்த காலையில் தேவன் நம்மோடு பகிர்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். இன்னும் வேதத்தில் ஒரு மனுஷனை கூட நாம் பார்க்கும்போது, யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை நமக்கு தெரியும். யோசேப்புக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் இந்த தரிசனத்தையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற பிறகு 17ஆம் வயதில் அந்த தரிசனத்தை வாக்குத்தத்தை யோசேப்பு பெற்றுக் கொள்ளுகிறார். அதை 17 வயதில் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம் கிடைத்த நாளிலிருந்து ஏகதேசம் 13 ஆண்டுகள் 30 வயது வரையிலும் யோசேப்பு மறைக்கப்பட்டார். யோசேப்பு அநேக பாடுகளோட அநேக பிரச்சனைகளோட வெளியே காணாதபடி, வெளியே வர விடாதபடி அவன் அடைக்கப்பட்டவனாய், மறக்கப்பட்டவனாய், சிறையாக்கப்பட்டவனாய், சகோதரங்களினாலும் மற்ற நபர்களினாலும் அவை தாழ்த்தப்பட்டவனாய், மறைக்கப்பட்டவனாய், வெளியே வர விடாதபடி, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடி அவனை அடைத்து போட்டது 13 ஆண்டுகள். ஆனால் 13 ஆண்டுகள் முடிந்த போது யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்தார். யோசேப்பை சிறையிருப்பிருந்த தேவன் உயர்த்தி கொண்டு வந்தார். அவர் உயர்த்தினார் தெய்வ பிள்ளையை. அவனை அது எகிப்துக்கு 2வது நபராக அங்கே மாற்றினார். யோசேப்பை தேவன் உயர்த்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்களும் உறுதியாய் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் நிற்பீர்களானால் நிச்சயமாகவே மோசையை உயர்த்தின தெய்வம், யோசேப்பை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்த போகிறார். ஆமே, அவர் ஒருவரை தரித்திரராக்குவதும் ஐஸ்வர்யமாக்குவதும் தேவன். ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதும் தரித்திரத்தை தருகிறதும் ஆண்டவராகின்ற தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய தரித்திரத்தின் நடுவில் நின்று கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்யத்தை தரப்போகிறார். அவன் இவ்வளவு நாளுகளும் நீங்கள் பட்ட வேதனைகளும் நெருக்கங்களும் பிரச்சனைகள் நடுவில் இருந்து அவர் உயர்த்த போகிறார். அவை வறுமையான இருந்த காலகட்டத்திலும் தாட்சியின் அனுபவத்திலும் பிரச்சனையில் மத்தியிலும் நீங்கள் அழிந்து போகாது இருந்தது உன்னதமானவர் உங்களை மறைத்து கொண்டதினால. உன்னதமான தேவன் அந்த நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் கடன் பிரச்சனையிலும் வியாதியின் மத்தியிலும் நிலநிற்க முடியாத பெரியதான பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அழிந்து போகாதபடி பாதுகாத்தது உன்னதமானவன் தன்னுடைய மறைவிலே உங்களை மறைத்து கொண்டது. எதற்கென்று சொன்னால் ஒரு உயர்வை நீங்கள் காணும்படி, ஒரு உயர்வில் அவங்களை கொண்டு வந்து செழிப்பான ஒரு வாழ்க்கை தரும்படி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி அவர்களை மறைத்து வைத்திருந்தார். இப்போதோ
இன்றைக்கோ கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை என்னையும் உயர்த்த போகிறார். எந்த விஷயத்தில், எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, அதே இடத்தில், அதே தேசத்தில், அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஏனென்றால் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன், ஏனென்றால் அவர் உருவாக்குற தேவன், ஏனென்றால் அவர் தடைகளை தகர்க்கிற தேவன், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சகல கோணலானவைகளை சபையாக்கிறவர். யாராலும் செய்து முடிக்க முடியாததை, யாராலும் செய்ய முடியாததை செய்ய வல்லமை உள்ளவரும், நம்மளை படைத்தவரும், இந்த பூமிக்கு எல்லாம் எஜமானனுமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை உயர்த்த போகிறார். நீ எந்த இடத்தில் பிரகாசிக்க முடியாமல் வறுமையாக்கி இருந்தீங்களோ அந்த இடத்தில் வறுமைகளை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவை மரித்தோல் நிலைப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மை வெளிப்படுத்த போகிறார். உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை பிரகாசிக்க போகிறார். கடந்த நாட்கள் ஒருவேளை உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போய் நின்றிருக்கலாம். ஆனால் அந்த வெட்கத்தை மாற்றி, அந்த வெட்கப்பட்டவருடைய நடுவில் இருந்து உங்களை உயர்த்தி, உங்களை கனப்படுத்துகின்றவராய், உங்களை உயர்த்துகின்றவராய் என்னுடைய ஆண்டவர் இயேசு இந்த பகல் காலம் உங்களுக்காக வெளிப்பட போகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், மறைக்கப்பட்டது சில ஆண்டுகள் உனக்கு மறைந்திருந்தது, சில ஆண்டுகள் எல்லாம் நஷ்டப்பட்டு சொன்னது, அல்லது ஒன்று நடக்கவில்லை, இனி என்ன தீரம் என்று நீங்கள் கவலைப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், அவர் உங்களை உயர்த்த போகிறார். மரித்தோலிருந்து எழுப்பிக்கப்படுகிற தேவன் சகல பிரச்சனையிலிருந்தும் உங்களை உயர்ப்பிக்க போகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இதனாலில் கத்த நம்முடைய வல்லமையை நம்மளை பிரகாசிக்க பண்ணி நம்மளை எழும்ப பண்ண போகிறார். இந்த வார்த்தைகளை விசுவசித்துக் கொண்டு இதுவரையிலும் நம்மளை பாதுகாத்த தேவன், நம்மளை மறைத்து வைத்தது, நாம் நெருக்கத்தில் ஆயிருந்தது, நாம் நெருக்கத்தில் அழிந்து போவதற்கல்ல, அது நெருக்கத்தின் நடுவில் இருந்து நம்மளை உயர்த்தி ஒரு எல்கைகளை விசாலமாக்கி, எல்களை விரிவாக்கம் அடைய பண்ணி நம்மளை கனப்படுத்த போகிறார். அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த பகல் காலம் ஏற்றுக்கொண்டு மகா உறுதியான விசுவாசத்தோடு நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் பிரகாசமடையட்டும். நாம் உயர்ந்த அனுபவத்தில் மாற்றப்பட போகிறோம். அவன் யாருக்கும் உயர்த்த முடியாத இடங்களில் உங்களை உயர்த்தி ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். கொஞ்ச காலம் நீங்கள் மறைந்திருந்தது, கொஞ்சம் வருஷங்கள் மறைந்திருந்தது இந்த உயர்வுக்காகவே, இந்த நாளுக்காகவே கர்த்தர் மறைத்து வைத்தார். அந்த நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னை உயர்த்தி அவர் கனப்பண்ண போகிறார். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம், நாம் விசுவாசிப்போம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பித்த தெய்வமே, இந்த நாட்களில் உமக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுடைய செவியத்தில் எந்த இடத்தில் பலகீனத்தோடும் நெருக்கத்தோடும் பிரயாசத்தோடும் இருந்தார்களோ அந்த இடத்திலிருந்து அவர்களை உயர்ப்பித்து உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துகின்ற தேவனாய் இந்த நாட்களில் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியே நன்றி. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்து எங்களை உயர்த்தி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியே நன்றி. சகல துதியும் கனவு மகிமை மக்கள் செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்று இஸ்ரேல் ஜனங்கள் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று பாடிக்கொண்டே தண்டாயுதமாகிய மண்வெட்டியை கொண்டு கிணறு தோண்டினார்கள், நீரூற்றை கண்டார்கள். இதை எண்ணாகமம் 21:17 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் இதய கிணறிலே ஜீவன் தரும் ஊற்றாக ஊறிக்கொண்டிருக்கிறார். அதனால் திருவசனம் என்கிற மண்வெட்டியால் மண் அகற்றுவோம், தூரெடுப்போம். ஆவியானவர் நம்மிலிருந்து ஊறி ஊறி பெருக வேண்டும், தேசமெங்கும் நதியாக பாய வேண்டும். இதுவே என் ஏக்கம். பொங்கி பொங்கி எழ
வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தருணதியே தேவாவியே. ஜீவன் தருணதியே தேவாவியே. ஆவியானவரே ஆற்றலானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே. வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும். வற்றாத நீரூற்றாய் ஊறி பெருகிடனும். ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும். ஊரெங்கும் பரவிடனும் நாடெங்கும் பாய்ந்திடனும். ஜீவன் தரும் நதியே தேவாவியே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடனோ ஊற்று தண்ணீரே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. ரட்சிப்பின் ஆழ்கிணறு எங்கள் இதயங்களே. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. தண்டாயுதம் அதை கொண்டு தோண்டுகிறோம் கிணறு. திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூர் எடுப்போம். திருவசன மண்வெட்டியால் மண் அகற்றி தூரெடுப்போம். ஜீவன் தரும் நதியே தேவாவியே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடனோ ஊற்று தண்ணீரே. இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே. என் இதய ஆலயத்தில் உலாவி மகிழ்கின்றே. உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ. உயிர்ப்பித்து புதிதாக்கி உற்சாகப்படுத்துகிறீ. ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஏவுகிறீர் தூண்டுகிறீர் சேவை செய்ய எழுப்புகிறீர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே. ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே. ஊறி ஊறி பெருகிடனோ ஊற்று தண்ணீரே. தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர். தெரிந்து கொண்டீர் கிதியோனை வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் கண்டீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் கண்டீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய்
உருவாக்கினேன். பயம் நிறைந்த விதியோனை போர்கிறனாய் உருவாக்கினேன். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஓரி ஓரி பெருகிடனும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே,